நாம இப்போ பெரும் சத்தம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிசப்தங்களை உணர்வதெல்லாம் இப்போ ரொம்பவே அரிதாகி விட்டது. ஆனால் இந்த நிசப்தங்களுக்கு நம்முடைய காயங்களை ஆற்றும் அளவுக்கும் கவலைகளை போக்கும் அளவிற்குமான வலிமை உண்டு. நம்மில் பலருக்கு இந்த நிசப்தம் அமைதியை தருவதில்லை, நமக்குள் ஒரு பதட்டத்தை உண்டாக்குகிறது. ஆனா இந்த நிசப்தத்திற்கு ஒரு அழகுண்டு. அது நம்மை அவசரப்படுத்தாது, நம்மிடமிருந்து விளக்கங்களையோ மன்னிப்பையோ கோராது. ஆனா இது வெறுமனே ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கும், அமைதியான ஒரு ஸ்பேஸ். அதன் வழியே உங்கள் இதயத்தை நீங்களே கேட்கலாம். இந்த நிசப்தத்தின் வழியே நீங்க பிஸியா இருந்த டைம்ல எதையெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதை கேட்கலாம். உங்கள் உள்ளுணர்வை நீங்க கேட்கலாம், உங்கள் கனவுகளை நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே இந்த நிசப்தம் என்பது உங்க காயங்களை துடைக்கவோ இல்லை எனக்கு காயமே இல்லை என்பது போல நடிக்கிறதுக்காகவோ அல்ல. இந்த நிசப்தம் உங்களை தனிமையை உணர வைக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த நிசப்தம் உங்களுக்கு ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியராக, காயங்களை துடைப்பவராக கூட இருக்கலாம். இந்த நிசப்தமான தனிமை நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு உதவும். நாம் நினைத்ததை விட நாம் வலிமையானவர்கள் என்பதை உணர்த்தும். நாம் உணரும் வலியை எதிர்கொள்வதற்கான வழிகளை காண்பிக்கும். நிசப்தங்கள் உங்கள் வலியை எப்பவும் மறக்கச் செய்யாது, ஆனா அதற்கு பதிலாக அந்த வலிகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் நிசப்தங்கள் எங்கோ தொலைந்த நம்மை கண்டெடுத்து நம் காயமாற்றும். குட் நைட் பை யாரோ.